ஒருவேளை நீங்க தப்பி தவறி அமெரிக்கால இருக்கிற ஏரியா 51 போயிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கொல்லப்பட்டிருப்பீங்க. அதுவும் இல்லைன்னா ஏலியன்ஸ் உங்களை பிடிச்சிட்டு போயிடும். ஆனா அதுவே நீங்க மட்டும் தனியா அந்த இடத்துக்கு போகாம உங்க கூடவே சோசியல் மீடியாவோட ஹெல்ப்பால 1 மில்லியன் மக்களை கூட்டிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? அவங்களால நம்ம எல்லாரையும் நிறுத்த முடியாதுன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படியே நீங்க பேஸுக்குள்ள போய் பார்த்தா உள்ள நீங்க என்னத்தை பார்ப்பீங்க? இதுதான் கோட்டு சூட்டு அண்ட் இதோ ஏரியா 51 1 மில்லியன் மக்கள் ஆக்கிரமிச்சா எப்படி இருக்கும்? ஒருவேளை உங்களுக்கு இது முன்னாடியே தெரியாம இருந்ததுன்னா ஏரியா 51 அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கிறதுலயே ஒரு பயங்கரமான சீக்ரெட் மிலிட்டரி பேஸ். நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறைய சீக்ரெட்டான மிலிட்டரி டெக்னாலஜி இருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல டெக்கேட்ஸா இந்த இடத்துல ஏலியன்ஸ் இருக்கிறதா நிறைய தியரிஸ் இருக்கு. ஆனா இப்போ அது எல்லாமே உண்மைதானா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்க இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. சோ ஏரியா 51 குள்ள நீங்க எப்படி போகணும்? விசிட்டர்ஸ்க்கு முக்கியமா இந்த இடத்துல அனுமதி கிடையாது. சோ உங்களோட ஜிபிஎஸ்ல இந்த இடம் காட்டவே காட்டாது. ஆனா நிறைய ஆன்லைன் கைட்ஸை வச்சு நீங்க இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட் எது அப்படின்னா அது லாஸ் வேகஸ் ஏர்போர்ட் தான். அங்க நீங்க ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்துட்டு டெசர்ட் வழியா மணி கணக்குல ஓட்டிட்டு போகணும். உங்களுடைய மைண்ட்ல ஒரு விஷயத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இந்த இடத்துக்கு தனியா போகிறது கிடையாது. உங்க கூடவே இன்னும் 1 மில்லியன் மக்கள் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை உங்க சிட்டில டிராபிக் மோசமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த டிராபிக் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாத்துக்கோங்க. நிவேடாவோட ரொம்ப பாப்புலரான சிட்டி எது அப்படின்னா லாஸ் வேகஸ் தான். இந்த சிட்டில இப்போ 8 லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மொத்த நிவேடா மாகாணத்திலேயே 3 மில்லியன் மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ திடீர்னு 1 மில்லியன் மக்களை நாம இந்த வழியா கூட்டிட்டு வரும்போது மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏரியா 51க்கு போகக்கூடிய ரோட்ஸ் எல்லாமே 8 லேன் ஹைவே கிடையாது. அது எல்லாமே சாதாரண 2-வே ரோடு தான். அதுவும் நிறைய இடங்கள்ல மண் பாதைகள் மட்டும் தான் இருக்கும். சோ இப்போ 1 மில்லியன் மக்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால பேஸுக்கு பக்கத்துல கூட போக முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஆக்சிடென்ட்லயும் டிராபிக்லயும் ஸ்டக் ஆயிருவாங்க. ஆனா ஒருவேளை கற்பனை பண்ணி பாருங்க, இந்த 1 மில்லியன் மக்களும் ஏரியா 51ஓட ஃப்ரண்ட் பேஸுக்கு எப்படியோ ரீச் ஆயிடுறாங்க. இப்போ இந்த 1 மில்லியன் மக்களும் ஏரியா 51 சூறையாடுறதுக்கு காத்துட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன நடக்கும்? நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லான அமைதியான மக்களா இருக்கிறதுனால உங்க கையில இப்போ கன்ஸ் எதுவும் இருக்காது. நீங்க சர்வசாதாரணமா ஏரியா 51குள்ள ஓடி போயிட்டு இருக்கீங்க. நீங்க ஏரியா 51ஓட பார்டர்ஸை கிராஸ் பண்ணத உடனே சுத்தி இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் உங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த கார்ட்ஸுக்கு பேரு கேமோ டியூட்ஸ். இவங்க கையில எப்பவுமே கன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம 24/7க்கு பிக்கப் ட்ரக்ஸ்ல சுத்திலும் பட்ரோல்ல இருப்பாங்க. உங்களால இவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எப்பவுமே சுத்தி செக்யூரிட்டி பணியில தான் இருப்பாங்க. கண்டிப்பா இத்தனை பேர் அந்த இடத்துக்கு போக போறாங்க அப்படின்னா மொத்த உலகத்துக்கும் இந்த நேரம் இந்த நியூஸ் போயிருக்கும். சோ இது சீக்கிரட்டா இருக்கவே இருக்காது. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏரியா 51 அப்படிங்கிறது முதல்ல எட்வர்ட்ஸ் ஏர்போர்ட் பேஸா இருந்துச்சு. ஆயிரக்கணக்கில் மிலிட்டரி சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல தான் தங்கி இருப்பாங்க. அவங்கள எல்லாரையுமே உங்களால பார்க்க முடியும். இவங்க கிட்ட எல்லாமே நிறைய கன்ஸும் டேங்க்ஸும் ஏக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்கு. இன்னும் அவங்க கிட்ட வேற என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பு இல்லாம அவங்கள சுடாம பார்த்துப்பாங்க. ஆனா மத்த நான் லீத்தல் அதாவது பாதிப்பு ஏற்படுத்தாத வெப்பன்ஸ் வச்சு மக்களை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஏரியா 51 அப்படிங்கிறது மொத்த உலகத்திலிருந்தும் மறைக்கப்பட்டிருக்கு, ஒரு சீக்கிரட்டா வைக்கப்பட்டிருக்கு. சோ நிலைமை ஒருவேளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போச்சு அப்படின்னா சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஃபயரை ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, சுட ஆரம்பிச்சிருவாங்க. சோ ஒருவேளை அவங்க புல்லட் வச்சு ஷூட் பண்ணாங்கன்னா நீங்க சர்ப்ரைஸ் ஆகிடக்கூடாது. ஒருவேளை உங்க மேல புல்லட்ஸ் எதுவும் படல அப்படின்னா நீங்க ரொம்பவே லக்கின்னு தான் சொல்லி ஆகணும். உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனா ஒருவேளை இந்த கார்ட்ஸ் எல்லாம் தாண்டி நீங்க ஏதோ ஒரு வழியா உள்ள போயிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அந்த செக்யூரிட்டி ரீஜனை தாண்டி போனா கூட நீங்க இன்னுமே ஏரியா 51குள்ள வரவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க இனிதான் அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரிஜினல் ஏரியா 51 பேஸ் கிட்டத்தட்ட 150 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுல பறந்து விரிஞ்சிருக்கு. ஆனா அதை சுத்தி இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்ன சைஸ்ல இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 1600 ஸ்கொயர் கிலோமீட்டர் சைஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னா பேஸ்ல இருக்கிற எல்லா விண்டோஸையும் பிளாக் டிண்டால மூடி இருக்கிறதுனால என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. சோ ஏரியா 51 நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா மணி கணக்குல நீங்க நடந்து போயிட்டே தான் இருக்கணும். ஆனா ஒருவேளை நீங்க ரீச் ஆயிட்டீங்கன்னா அந்த இடத்துல நீங்க என்னத்தை பாப்பீங்க? இந்த எக்ஸைட்மெண்ட்காக தான் நம்ம வந்திருக்கோம். சோ உள்ள அப்படி என்ன இருக்கும்? மிலிட்டரி வெப்பன்ஸ், யூஎஃப்ஓஸ் இல்லனா ஏலியன்ஸ் கூட இருக்கலாம். என்ன இருந்தாலும் ரொம்ப காஷனா சேஃப்டியா செக்யூர்டா உள்ள போங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேஸ்க்குள்ள எக்கச்சக்கமான கவர்மெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிருக்கிறதுனால உள்ள நீங்க என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம். சோ உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் இல்லாம நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா நீங்க சிக்காகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல இறந்து கூட போகலாம். சோ ஏரியா 51 சூறையாடுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா கிடையவே கிடையாது. அதிகபட்சமா நீங்க சிக்காயிருவீங்க, இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா இறந்து கூட போயிருப்பீங்க. சோ நீங்க ஏலியனை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நாம அதுகிட்ட போகணும்னு நினைக்க கூடாது. அந்த ஏலியன்ஸே நம்ம பூமிக்கு வந்தாதான் உண்டு. ஆனா ஒருவேளை நம்ம பூமியை ஏலியன்ஸ் வந்து சூறையாடிச்சுன்னா எப்படி இருக்கும்?
வெல் அந்த சம்பவத்தை வேற ஒரு கோட்டு சூட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கோட்டு சூட்டை போட்டுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கைய ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.